வணக்கம். மௌனாலயம்னு சேனலுக்கு பேரை வச்சுக்கிட்டு நிறைய பேசுறது எனக்கே அவ்வப்போது ஒரு நகைமுரணாக தோன்றும். இது வாழ்க்கையே ஒரு நகைமுரண் தான் இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் எதையெல்லாம் அறிந்து கொள்கிறோமோ அதுவெல்லாம் நாம் கிடையாது. நம்மை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது. நம்மை நாம் உணர முடியும். வாழ்க்கைங்கிறதே ஒரு சுவாரஸ்யமான ஒரு நகைமுரண். வாழ்க்கைன்னு நாம் நினைக்கிறது வாழ்க்கையே கிடையாது. யோசிச்சு பாருங்கள், வாழ்க்கையில் என்னென்னலாம் நடக்குது. பள்ளிக்கு போகிறோம், கல்லூரிக்கு செல்கிறோம், வேலைக்கு போகிறோம், திருமணம் செஞ்சுக்கிறோம், குழந்த பெற்றுக்கிறோம், வீடு கட்டுறோம், கார் வாங்குகிறோம், வெளிநாடு போகிறோம், என்னெல்லாமோ நடக்குது. அது ஏதாவது நாமா? அதையெல்லாம் நாம் செய்கிறோம், இல்லை அதெல்லாம் நமக்கு நிகழுது இல்லையா? அது எதுவுமே நாம் கிடையாது. இப்போது நாமும் நம்முடைய நிழலும் இருக்கோன்னு வச்சுக்கோங்க. நாம் எங்கே போகிறோமோ எல்லா இடத்துக்கும் நம்முடைய நிழல் வந்துக்கிட்டே இருக்கும். நாம் என்ன செய்கிறோம், என்ன சொல்கிறோம், யாரோட இருக்கோம், எல்லா இடத்துலையும் நம்மளோட நிழல் இருக்கும். ஆனால் நம்ம செய்வதனால், சொல்வதனால், நாம் பங்கு கொள்ளும் நிகழ்வுகளால், நாம் சந்திக்கும் மனிதர்களால் அந்த நிழலுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குங்கிறீங்களா? நிழலுக்கு ஏதாவது வலிக்குமா? அது ஏதாவது சொல்லுமா? ஐயோ, இந்த இடம் எனக்கு பிடிக்கல, வேண்டாம் போகலாம் அப்படின்னு சொல்லுமா? இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுமா? இந்த சாப்பாடு எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுமா? இப்போ நிழல்ங்கிறது ஒரு சாட்சி போல தான், நம்ம கூடவே இருக்கும். ஆனால் எதனாலும் அதுக்கு பாதிப்பு ஏற்படாது, எதையும் அது பாதிக்காது. அது கூட சில சமயம் பாதிப்பு ஏற்படுத்தும். நம்ம ஏதாவது ஃபோட்டோவில் நிற்கிறோம் அப்படின்னா நம்மளோட நிழல் அசிங்கமாக இருக்குதுன்னு சொல்லி நகுந்து நிற்க சொல்லலாம், வேறு மாதிரி நிற்க சொல்லலாம். இப்போ அந்தளவு ஏதாவது சின்னதாக பாதிப்பை ஏற்படுத்தும், அவ்வளவுதான். ஒரு விதத்தில் அந்த நிழல் தான் நாம். இந்த வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு நிகழுது, ஆனால் எதனாலும் நாம் பாதிக்கப்படுவதே கிடையாது. நாம் என்பது ஒரு முழுமையான பிரக்ஞை. எல்லாமே நாம் ஒரு விதத்தில் நமக்காக நிகழுது, நம் மூலமாக நிகழுதுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு வாய்க்கால் இருக்குன்னா அந்த வாய்க்கால் வழியாக தண்ணி ஓடுது இல்லையா? அந்த வாய்க்கால் அப்படியே தான் இருக்கும், தண்ணி போய்கிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நாம் என்பது அப்படின்னு இருக்கோம் ஒரு இடத்துல, இந்த உடல் வழியாக வாழ்க்கை நிகழுது, இயங்குதுன்னு சொல்லலாமா? இப்போது அறிந்து கொள்வது, புரிந்து கொள்வது எல்லாமே நமக்காக நிகழுது, நம் மூலமாக நிகழுது. ஒரு காற்று மரத்தின் மூலமாக செல்வது போல வாழ்க்கை நம் மூலமாக செல்வதுன்னு சொல்லலாம். இப்போ இதெல்லாமே நம்ம வெவ்வேறு விதங்களில் எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறது தான். எந்த விதமான புரிதல் நமக்கு தெளிவை தருது, நமக்கு தேவையற்ற பிணைப்புலேருந்து நம்மை விடுவிக்குது, அதை கவனித்தாலே போதும். அவ்வளோதான் வாழ்க்கை. இப்போ இதை நம்ம வார்த்தைகளால் தான் விளக்கி புரிய வைக்க முடியுது இல்லையா? இதை நான் இவ்வளோ விரிவாக பேசலைன்னா புரிஞ்சிருக்காது. இவ்வளோ விரிவாக பேசியும் பலருக்கு புரிவது கஷ்டம். அப்போது என்ன செய்யறது? அதுதான் வாழ்க்கை. ஸோ இதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கொள்ளணும். அதாவது நம்ம கற்றுக்கொள்ளும் தோறும் நமக்கு எது தேவையில்லைன்னு நம்மளுக்கு தெரிய வரும். நமக்கு தேவையில்லாதான் தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதுதான் வாழ்வோட சுவாரஸ்யமான விஷயம். மொழியோட பயன் அதுதான். மொழி என்பது மௌனத்தை சுட்டி காட்டுவதாக இருக்கணும். அது மௌனத்தில் தொடங்கி மௌனத்தை சென்று சேர்வது. நம்மை மௌனத்துக்கு கொண்டு போய் விடணும். அது யோசிச்சு பாருங்கள். நம்ம தொடக்கத்தில் என்ன பேசுகிறது, எப்படி பேசுகிறதுன்னு தெரியாமல் தவிப்போம். சரியான வார்த்தைகள் கிடைக்காது. நம்ம வேறு யாராவது நம்ம நினைக்கிறத சொல்லிட்டா உடனே நம்மளுக்கு ஒரு பரவசமாக இருக்கும். அதே தான் நினச்சது அப்படியே சொல்லிட்டார் அவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே தான். அப்புறம் என்ன பண்ணுவோன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நாம் மொழியை கையாள கற்றுக்கொள்ளும்போது நாமளே அந்த போன்ற புரிதல்களை நம்மாலேயே வெளிப்படுத்த முடியும். ஆனால் அதான் சொல்லுவேனே, நம்மிடம் எல்லாரிடமும் ஞானம் இருக்குது. நம்மளால் அதை தொகுத்து கொள்ள முடியலை, வார்த்தைப்படுத்த முடியலை, சரியாக வெளிப்படுத்த முடியலை. திணறிக்கிட்டு இருக்கோம், தவிச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போது இன்னொருவருடைய புரிதல் நமக்கு பல்வேறு விதங்களில் உதவக்கூடும். இன்னொருவருடைய நிழல் நம்முடைய முகத்தில் படும் ஒளியாக இருக்கக்கூடும். அதற்கு நம்ம வெட்கப்படக்கூடாது, கூச்சப்படக்கூடாது. ஏன்னா நாம் நினைக்கிறோம், நாம் யார்? யோசிச்சு பாருங்க. ஒருத்தரோட நிழல் நம்ம மேலே படுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நமக்கு முன்னாடி சூரியனை மறைச்சிட்டு நிற்கிறாரு
நம்மளோட உயர்வாக நின்றுட்டுருக்காருன்னு பொருள். நாமளும் அப்படியே படுத்துக்கிட்டு பீச்சில் சூரிய உதயத்தை காத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுக்கு முன்னாடி ஒருவர் சூரியனை மறைச்சிட்டு வந்து நின்னா எப்படி இருக்கும்? எரிச்சல் வருமா இல்லையா? ஆனால் அதை தான் நம்ம கவனிக்கணும். இப்படி தான் நம்ம பார்க்குறோம் எல்லாத்தையுமே எரிச்சலாக ஒரு கடுப்போட. நமக்குரியதை இன்னொருத்தர் பிடுங்கிட்டாரு அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. நமக்குரியதை யாராலையும் பிடுங்க முடியாது. அது எப்போதும் நம்முடன் தான் இருக்குது. அதை நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும். அதை எப்படி புரிந்து கொள்றதுங்கிறது தான் வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்வது என்பது. ஸோ இதை வார்த்தை மூலமாக விளக்கலாம். வார்த்தை ரொம்ப வளவளான் இருக்குது, கொலகொலான் இருக்குது, தெளிவாக இல்லைன்னு நினைக்கிறவங்க புரிந்து கொள்வதற்கு வார்த்தைகளற்ற வழிமுறைகள் பலவற்றையும் நான் முன்வைத்திருக்கிறேன். இந்த படத்திலிருந்தே கூட நீங்கள் பழசையும் புரிஞ்சு கொள்ளலாம். அதை என்ன புரிஞ்சுக்கிறீங்கிறது ஒரு தனி மனிதருக்கு மட்டுமே உரித்தானது. அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். வார்த்தைகளால் அறியப்படும் அறிவு என்பது வார்த்தைகளற்ற அறிவின் நிழல்தான். அதாவது வார்த்தைகளால் விளக்க முடியாது. ஆனால் வார்த்தைகளால் விளக்க முடியலன்னு சொல்லி அமைதியாக இருந்தாலும் எந்த பயனும் இல்லை. அப்போது வார்த்தைகளை கொண்டு விளக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அது நம்ம வார்த்தைகள் இல்லாமல் என்ன புரிந்து கொள்ள முடியுமோ அதோட ஒரு பகுதி தான். அது முழுசாக அதை புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அது ஒளி பொருந்தியது, வார்த்தைகள் அற்ற ஒன்று. வார்த்தைகள் எனும்போதே ஒரு வரையறைக்குள்ளே அடங்கிடுது. ஒரு நிழலை யோசிச்சு பாருங்க. அப்படியே நீங்கள் பார்க்கலாம். பார்த்த உடனே அது ஒரு டைனோசர் போலையோ, காண்டாமிருகம் போலையோ, ஒரு கரடியை போலவோ தோன்றலாம். ஆனால் அதை வார்த்தைப்படுத்தணும்னா யோசிச்சு பாருங்க. அது அப்படியே 2 கையும் நீட்டிக்கிட்டு இருந்தது, மூஞ்சிக்கிட்ட ஒரு கொம்பு மாதிரி இருந்தது. எவ்வளோ வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. அதுதான் வித்தியாசம். நம்ம வார்த்தைகளற்ற ஒன்றை புரிந்து கொள்ள முடிஞ்சால் நமக்கு வார்த்தைகள் தேவையில்லை. ஆனால் வார்த்தைகளற்ற ஒன்றை வார்த்தைகளை கொண்டு தான் நம்ம பல சமயம் விளக்க முடியும். ஸோ அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம், எப்படி விளக்குறோங்கிறது தனி மனிதர்களுடைய முடிவு. நம்ம புரிஞ்சிக்கவும் முயற்சி செய்யலாமல், அதை விளக்கவும் இல்லாமல் அப்படியே வாழ்ந்து கொண்டும் இருக்கலாம். அதுவும் நம்முடைய முடிவு தான். மொத்தத்தில் நம் வாழ்க்கை நம் தேர்வு, நம் வாழ்க்கை நம் பொறுப்பு.